இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடு. இந்த ஃபயர் கேம்புக்கு முன்புதான் அநேகர் சொல்வாங்க, தீக்கு முன்பதான் நான் வந்து ஒப்பு கொடுக்கிறேன். இல்லைங்க, இது சொல்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிற இடம். வேடிக்கை பார்க்க தேவையில்ல. உன் பாவத்தை இந்த இடத்துல ஒப்பு கொடு. ஆண்டவர் இடத்துல மறைவான பாவம், இருள செய்யற பாவம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடு. ஆண்டவர் உனக்கு நீ மனம் திரும்பணும்னு சொன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு தருவாரு. நீ மனம் திரும்பலனா இயேசுடைய வருகை எப்பனாலும் வரும். நீ ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை அடிச்சு திருத்துறது கூட யோசிக்க மாட்டாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ எல்லாம் யோசனை பண்ற, பாஸ்டர் நான் என்ன பாஸ்டர் பாவம் பண்றேன், என்ன பாஸ்டர் இது பண்றேன். நீ சபைக்குள்ள இருக்கும் போது நீ துணிகரமா நீ போனை நோண்டிட்டு இருக்கிற. சபையில பிரசங்கம் நடந்து இருக்கும் போது ஒரு ஆள் துணிகரமா எப்படி போனை யூஸ் பண்ண முடியுது? சபைக்குள்ள செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. செல்போன்ல உன் பைபிளை தூக்கிட்டு போவாத. அந்த ஆண்டவர் விரும்புறது இல்ல. வேதத்தை தூக்கி சுமக்கிறவனா மாறு. ஆண்டவர் ஒன்ன ஒரு நாள் தூக்கி சுமப்பாரு. நீ வேதத்தை இப்ப தூக்கி சுமந்தனா வேதம் ஒரு நாட்கள் உன்னை தூக்கி சுமக்கும். இன்னைக்கு பாவம் நிறைஞ்ச உலகத்துக்குள்ள இருக்கிற, இன்னைக்கு இச்சை நிறைந்த உலகத்துக்குள்ள இருக்கிற, இங்க இருக்கிற எத்தனை ஆம்பளை பிள்ளை சொல்ல முடியும், நான் ஒரு பெண்ணை பாக்குறேன்னா இச்சையோட நான் பாக்கல பாஸ்டர், சாதாரணமா பாக்குறேன்.